தேவனை துதித்திடுவோம், நிலமாவர் நாமத்தை உயர்த்திடுவோம். திரியேக தேவனை துதித்திடுவோம், நிலமாவர் நாமத்தை உயர்த்திடுவோம். நீடித்த நாட்களாய் செம்மையே, நீடித்த நாட்களாய் செம்மையே, நித்தமும் நடத்துவார், நித்தமும் நடத்துவார். மீட்பரும் நீரே, மீட்பரும் நீரே, மீட்பரும் மகிமையுமே. மீட்பரும் நீரே, மீட்பரும் நீரே, மாறிடாதே பரிவுடன் ரட்சிக்க வந்தவரே, அவர் ஜீவித்த காலத்திலே பரிவுடன் ரட்சிக்க வந்தவரே, நீங்காத விசுவாச பாதையிலே, நீங்காத விசுவாச பாதையிலே தாங்கி
தேவனை துதிப்போம். சாயும் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தரே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வழியாக எங்கள் தடைகளை சிறப்படுத்தும். எங்கள் காலடி வழியாக எங்கள் தடைகளை சிறப்படுத்தும். கண்மணி போல காத்தருளும். இருவராயிரம் படிகளும் கண்மணி போல காத்தருளும். இருவராயிரம் படிகளும். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தரே, அல்லேலூயா
காணோம் பயணமோ தூரம் எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம். காணாம் பயணமோ தூரம் எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம். கர்த்தரேசுவுடன் வருவாரே, காணாமல் களிப்புடன் சேர்ந்திடுவோம். கர்த்தரேசுவுடன் வருவாரே, காணாமல் களிப்புடன் சேர்ந்திடுவோம். காணாமலமோ தூரம் எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம். காணாமலமோ தூரம் எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம். பார்வோனின் சேனைகள் கடந்தாலும் செங்கடலில் தேர்ந்தாலும். பார்வோனின் சேனைகள் கடந்தாலும் செங்கடலில் தேர்ந்தாலும். செங்கடலை பிளந்து இஸ்ரவேலை நடத்தும் சேனைகளின் கர்த்தருடன் வருவார். ஒரு சேதமின்றி நம்மை நடத்திடுவார். செங்கடலை பிளந்து இஸ்ரவேலை நடத்தும் சேனைகளின் கர்த்தருடன் வருவார். ஒரு சேதமின்றி நம்மை நடத்திடுவார். காணாம் பயணமோ தூரம் எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம். காணாம் பயணமோ தூரம் எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம். மனதில வழியே நடந்திடுவார். மாலைகள் நிலவின்றி காத்திடுவார். மனதில வழியே நடந்திடுவார். மாலைகள் நிலவின்றி காத்திடுவார். வானத்தின் மன்னவாய் கோஷித்து காக்கும் வதனம் கர்த்தருடன் வருவார். தினம் வருவாமல் நம்மை நடத்திடுவார். வானத்தின் மன்னவாய் கோஷித்து காக்கும் வதனம் கர்த்தருடன் வருவார். தினம் வருவாமல் நம்மை நடத்திடுவார். காணாம் பயணமோ தூரம் எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம். காணாம் பயணமோ தூரம் எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம். மாறாவின் கண்ணீரை நடத்திடுவோம். எகிப்திலே கண்டிடுவோம். மாறாவின் கண்ணீரை கடந்திடுவோம். எகிப்திலே கண்டிடுவோம். மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றி மகிமையென்ற கர்த்தருடன் வருவார். அந்த மகிழ்ச்சியில் நம்மை நடத்திடுவார். மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றி மகிமையின் கர்த்தருடன் வருவார். அந்த மகிழ்ச்சியில் நம்மை நடத்திடுவார். காணாம் பயணமோ தூரம் எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம். காணாம் பயணமோ தூரம் எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம். கர்த்தரேசுவுடன் வருவாரே, காணாமல் களிப்புடன் சேர்ந்திடுவோம். கர்த்தரேசுவுடன் வருவாரே, காணாமல் களிப்புடன் சேர்ந்திடுவோம். காணாம் பயணமோ
தூரம். பரலோகத்துக்கும் உலகத்துக்கும் நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கிறாங்க. தேவன் ரத்தத்தினாலே நம்மையும் தேவனோடு கூட ஒப்புரவாக்கி நம்மையே கொடுத்தார். இன்னைக்கு நாம் காணாமை நோக்கிதான், பரம காணாமை நோக்கிதான், பரம இயேசுவை நோக்கிதான் பயணம் செய்கிறோம். அல்லேலூயா. இந்த பயணத்திலே காணாமை பயணத்திலே நிறைய தடைகள். முதலாவது வந்து செங்கலை 2 நாள் பிரித்தார் ஆண்டவர். 2வது பார்த்தீங்கன்னா மதில், எரிகோ மதில், அதையும் துணியினாலே சிலைச்சினம் உடைத்தார். 3வது பார்த்தீங்கன்னா மாதாவின் தனியே இல்லை, தாகம். அந்த கர்த்தர் மோசே கொண்டு கண்களை பிளந்து தண்ணீரை கொடுத்தார். ஸோ இஸ்ரவேல் ஜனங்களை மிக அருமையாக நடத்தினாலும் 117ஆம் சங்கீதம் நினைக்கிறேன். திரும்ப அந்த ஜனங்கள் கர்த்தரை மறந்தார்கள். அந்த இக்கட்டு நேரத்திலே கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். நல்ல ஆசீர்வாதம் வந்து நிற்பாரு, கர்த்தரை சற்று ஓடினார்கள். திரும்பவும் கர்த்தர் சில சோதனைகளை அனுமதித்தார். திரும்பவும் நோக்கி கூப்பிட்டாங்க. இக்கட்டு வேலை கர்த்தர் உதவி செய்து அவரை திரும்ப வழி போனாலும் வழுவாமல் நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர் ஜனங்களை நடத்துவது. நாமும் ஆவிக்குரிய சிறராகிய நாம் ஈட்டை கடந்து, செங்கடலை கடந்து, யோர்தானை கடந்து, கசப்பான சுச்சுவேஷன் எல்லாம் கடந்து அந்த கானானை நோக்கி பயணம் செய்யும். தடைகள் வந்தாலும் சுச்சுவேஷன் என்ன விதமான சுச்சுவேஷன் வந்தாலும் நம் கர்த்தரையே வாக்குதானே அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவே, இஸ்ரவேல் மக்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லை. என்னதான் தவறுகளை செய்தால் திரும்ப கற்று அவங்களை விரட்டி சரிப்படுத்தி சிக்ஷித்து அந்த நோக்கத்தை நிறைவேற்றி கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கானானுக்கு பிரவேசித்து 2 பேர்தான் சிக்ஷிப்பார் நடத்த முடிவு வரையும் நிலைத்திருப்பவரை ரட்சிக்கப்படுவார் என்று வாசிக்கும். தீ கொடுத்து போடுவது பொம்மை போல் அல்ல. வசனத்தை வாசித்து அதன்படி செய்யும், வசனத்தை வாசித்து அதன்படி செய்யும், அதனுடைய சத்தத்தை கேட்டு அதன்படி வாழ அந்த அந்த பாதையை நாம் கடந்து போகும்போது ரொம்ப ஈஸியாக அங்கே வரும்போது பறந்து போக முடியும். வசன வெளிச்சம் இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் வாசப்படியே வந்தாச்சு, எப்போ வருவாரும் தெரியாது. அதனால இன்னும் ஆயத்தமாகவில்லை. ஆயத்தம் ரொம்ப அவசியம். குறிப்பாக நான் சில காரியங்களோட பகிர்ந்து கத்திரைகளோடு பேசுகிறேன் பகிர்ந்து கொள்வேன். இந்த காலைகளிலே கத்திரை ஆராதிக்க, அந்த கானானுக்குள் பிரவேசிக்க நாம் அதிலே ஒருவருத்தோம் இச்சித்தோம், கத்திரை பரீட்சை பார்த்தோம், கத்திரை விட்டு வெளியே போகாதபடிக்கு பரம கானானை நம் சோதனைக்கு பரம இயேசுவை முகமுகமாய் காண அது நம்ம போய்க்கு வேண்டிய கிருபையை பெற்றுக் கொடுப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா தம்பி, அல்லேலூயா சொன்னாதான் அண்ணன் ஓடுவோம். விசாசு இது எங்க விரட்டிட்டீங்க அண்ணன் சாட்டார சொல்லுங்க. அல்லேலூயா. இப்பதான் இந்த காணல் போயிருக்கு. அல்லேலூயா, ரயில்வே ஸ்டேஷன் போயிருக்கு. சென்ட்ரல் இருந்து விட்டுறலாமா?
அல்லேலூயா. ரெண்டு பாடல்களிலுமே வார்த்தையின்படி வாழ்வே வார்த்தையின்படி செய்வேன் பாடுறாங்க. ஸோ அதுதான் இந்த கடைசி நாட்கள் தேவை. அப்படி வார்த்தை வல்ல வேண்டும். வார்த்தை இருபுறம் கருக்குள்ள மட்டையம் போன்றது. அது பேசுகிற எண்ணெயை வைக்கும், கேட்கிறவங்களையும் வைக்கும். அதாவது இருபுறம் கருக்குள்ளப்பட்ட சாதவர் வார்த்தையாக இருக்கிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்தும் விசேஷத்தில் அவர் தொலையும் கீழே வார்த்தையானவர் என்று தேவனுடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. வார்த்தை தான் இயேசு, இயேசு தான் வார்த்தை. வார்த்தையும் இயேசுவையும் யாராலும் பிரிக்க முடியாது. இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொல்கிற நாம் ஒரு வசனத்தின் வெளிச்சத்தில் ஒரு வார்த்தையிலே வாழும்போது தான் அவங்களுக்கு பிரியமானவர்களாய் நாம் வாழ முடியும். பிரியமானவர்கள் இந்த காலங்களிலே அந்த வார்த்தை நம்மை போஷிக்கட்டும். இந்த வார்த்தை நம்மளை வளர்ச்சி. அநேக பிள்ளைகள் செபிக்கிறாங்க, ஆனால் பைபிள் வாசிச்சுதான் கேட்டால் இல்லைன்னு சொல்கிறாங்க. தைரியமாக சொல்கிறாங்க, இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எவ்வளவாய் வேதத்தை வாசித்து அதை கனப்படுத்தி அதன்படி வாழ பிரயாசப்படுறீங்களோ அவ்வளோதான் உங்கள் ஜீவியத்திலே வளர்ச்சியும் முன்னேற்றம் இருக்கும். வசனங்கள் நமக்கு தெரியும்னு சொன்னால் சாசு தந்திரசாலி ஈஸியாக நம்ம என்ன செஞ்சுருவோம், ஏமாற்றுவாங்க. அது வந்து வின்சன் சொல்லுவாங்க ஒரு புத்தகம் அது ஒரு அமெரிக்க தேசத்தில் வந்து தெரியல. இது ஒரு நாட்டில் இந்த வசனம் எல்லாம் குழப்பி ஒரு போதனை இப்போ நடந்து கொண்டிருக்கு. அந்த போதனை கேட்கறதுக்கு பணம் வருவோம், நிறைய பைசா கொடுக்குறாங்க. அதனால அதில் நம்ம வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது என்பதற்காக தான் நம்ம ஏற்கனவே முதலாக சொல்லுறீங்கன்னா பிசாசுகள் எண்ணத்தை கொண்டையான்னு சொல்லி அவர் அதில் எழுதிருக்கு. ஆனால் அவரும் அதற்கு விட எழுதவில்லை. அப்படின்னா குழப்பத்தை உண்டு பண்ணி, வசனத்திலே குழப்பத்தை உண்டு பண்ணி ஆவிக்கு ஜீவித்தை கெடுத்து அதிலே பணம் சம்பாதிக்கிற கூட்டம் இது எழுப்பியிருக்கிறாங்க. பிரியமானவர்களே, நீங்கள் இதெல்லாம் வஞ்சிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இப்போது இருக்கிற வேதத்தை இனி இப்போ பிரிண்டிங் ஆயிட்டு புத்தகம் அதில் இப்போது இருக்கிற சத்தியங்களாக இருக்க நிறைய வசனங்கள் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எந்த வசனங்கள் இப்போது நம்ம கையில் இருக்கிறாங்க எந்த வசனத்தை முடிந்த வரைக்கும் எவ்வளோ வசனத்தை மனப்பாடம் பண்ண முடியுமோ மனப்பாடம் பண்ணி எவ்வளோ வசனங்களுக்கு உங்களுக்குள்ள வச்சுக்க முடியுமோ அந்த இதயத்தில் வச்சுக்கின்னு சொன்னால் வரக்கூடிய கொடிய காலங்களிலே வசனங்கள் கிடைக்கக்கூடாத பஞ்ச காலங்களிலே அந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளே பலப்படுத்தும். கர்த்தர் உங்களுக்கு கிருபைகளை கொடுப்பார். ஆண்டவரே, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, நீ படிக்கிற இல்லைன்னு சொல்லலை, இவ்வளோ படிக்கிற, படிச்சுட்டே இருக்கிறீங்க. பைபிளை படிக்க மறந்துடாது, வேத வார்த்தைகளை படிக்க மறந்துடாது. சும்மா ஒரு வசனம், சும்மா ஒரு கேலண்டர் வசனம் இல்லை. பிரியமானவர்களே, வசனம் எவ்வளோ உங்களுக்குள்ளே செல்வதோ அவ்வளோதான் நமக்குள்ளே அந்த மறு வளர்ச்சி உண்டாகும். வசனம் இல்லைன்னு சொன்னால் நம்ம பாட்டிலையோ நம்ம செடிக்க ஜபத்திலையோ வேதத்தை கேளாத ஜபம் அருவருப்பானது. வேத வசனம் இல்லாத ஜபம் அருவருப்பை உண்டாக்கும். அப்படின்னால பிரியமானவர்களே, வசனம் ஜபம், வசனம் அபிஷேகம், வசனம் அதனோடையே நீங்கள் கடந்து போகும்போதுதான் யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது. உங்கள் ஆவிக்குரிய ஜீவியம் தக்க வைக்கப்படும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் எத்தனை பேர் பைபிள் வாசிக்க போகிறேன், நான் பைபிள் ஃபுல்லாக வாசிட்டு வரேன். இந்த டிசம்பர் பிரைஸுக்குள்ள புக் ஃபுல்லாக முடிச்சுன்னு சொல்கிறேன். யாரா கேட்கலா? கேட்டுக்கோ. 1 2 3 உங்களால் பண்ணலாமா? அவங்களுக்கு முடியுமான உங்களுக்கு முடியும். சரி, ஒரு நாளைக்கு 4 வசனங்கள் தான், 4 சாப்டர். காலையில் 2 சாப்டர், நைட் 2 சாப்டர் வாசிங்கன்னா ஒரு வருஷத்தில் ஒரு முழு வேதாகமத்தையும் வாசிக்க முடியும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்மத்திலே ஆலயத்திலே அழுதால் பிழைப்பு பெற்றார்.
ஸோ ஆலயத்தை ஆசாராஜா தனக்கு வந்ததான அந்த பிரச்சனையை கொண்டு ஆலயத்தில் அதை விரிச்சு வச்சு சோமனாரு கண்ட யுத்தம் செய்தார், ஜெயம் கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப ஆலயத்துல ஒரு விசேஷம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆலயத்திலே என் சத்தத்தை கேட்டார், ஆலயத்தில் அவரை நோக்கி கூப்பிட்டு. ஆலயம் மறந்து போச்சு நிறைய பேருக்கு யூடியூப், நிறைய பேருக்கு அதில் இருக்க செய்திகள், சிலருக்கு நம்ம சர்ச்சில் வேற சர்ச்சில் ஆராதனைகள் அங்கோட ஜபம் அதில் கனெக்ட் ஆகுது. இல்லை, அதெல்லாம் வந்து பிரியமானது இல்லை. நம்ம சபையிலே ஜபம் இருக்கும்போது, நம்ம சபையிலே ப்ரோக்ராம் இருக்கும்போது வேற எதுக்கும் நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. கட்டணம் யாரும் இல்லை சொல்லிட்டேன், இது என்ன வந்துச்சு நான் சொல்லிட்டேன். அல்லேலூயா. அது நம்ம எல்லாம் எழுப்பி கொடுத்ததாக. அல்லேலூயா. 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 ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. யாரை ஆராதிக்கிறோம்? எல்லாக்கினரை ஆராதிக்கிறோம். எவ்வளவு பெரிய வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். நம்மை ரட்சித்த ஆண்டவரை ஆராதிக்கிறோம். வேற எதற்கும் வேற எந்த சிந்தனைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. நீங்களும் கர்த்தரும், நீங்களும் கர்த்தரும், நீங்களும் கர்த்தரும். கர்த்தரை நோக்கி பார்த்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரத்தை நன்றி செலுத்துவீங்களா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம், துதிகளை செலுத்துகிறோம், ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். எல்லாம் வாய்த்திருந்து பிரைஸ் பண்ணுங்க, பிரைஸ் பண்ணுங்க. Lord, I praise you, Lord. Lord, I praise you, Lord. I give thank you, Master. I honor you, Lord. Hallelujah. You are the King of Kings. You are the Lord of Lords. You are the Most High God. Hallelujah. You are the Rapha. Hallelujah. Ikhabara Shandara Bakabarava. ஒரு நேரம் எல்லாம் ஆண்டவரை துதிக்கும். துதியின் சத்தத்தை தேவன் கேட்க விரும்புகிறார். ஹalleluya. உங்க வாய் துதிக்கட்டும், உங்க வாய் துதிக்கட்டும், உங்க வாய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கட்டும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் நல்லவர், நல்லவர், நல்லவர். உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. நாங்கள் மனப்பூர்வமாய், ஒரு மனதாய், ஒரே வாயிலாய், ஒரே நாவிலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை கனப்படுத்துகிறோம், நாங்கள் உம்மை வணங்குகிறோம், சாஷ்டாங்கமாய் வணங்குகிறோம். வைத்தவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சிவாதிபதியே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. எங்களோடு இருப்பவரே, எங்களோடு இருப்பவரே, எல்லா சூழ்நிலைகளிலும் உயர்த்துபவரே, எங்களை தப்புவிக்கிறவரே, எல்லா தீமைகளுக்கும் நீக்கி பாதுகாப்பவரே, நாங்கள் மனதார உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. Hallelujah, 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 hallelujah. மோட்சம் அழகான இடம், அங்கு இயேசுவை நான் காண்பேன். மோட்சம் அழகான இடம், அங்கு இயேசுவை நான் காண்பேன். பரலோகத்தின் மீது சாரோனின் ரோஜாவே, இயேசுவின் சொந்தம் என்னுடைய. பரலோகத்தின் மீது சாரோனின் ரோஜாவே, இயேசுவின் சொந்தம்.
கண்களுடைய மோட்சத்துடைய பாருங்கள். ஹல்லேலூயா. பரலோகத்தில் பாருங்கள் எதற்காக ஆரம்பித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை பார்க்க தான். ஹல்லேலூயா. மோட்சத்திலே போய் பார்ப்பதல்ல, அங்கே சபையில் மகிமை பொருந்தினவராய் தேவனுக்கு உண்டாகிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறது. தேவன் உங்கள் ஒவ்வொருடைய முகத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. 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 சந்தரவ நீங்கள் உங்கள் கண்களை மூடி ஆவிக்குரியங்களை திறந்து இங்கே நீங்கள் பரலோகத்திலே நின்று பேசி பார்த்து எப்படி நீங்கள் மகிழ்ப்படுத்தினோம். அதை விவரமானவரை கட்டி அழைத்து முத்தமிட்டு ஹல்லேலூயா அவருடைய பாதத்திலே சாஷ்டாங்கமாக விழுவோம். ஹல்லேலூயா. அந்த ஒரு கீரையோடு, அந்த ஒரு எண்ணங்களோடு, அந்த ஒரு சிந்தையோடு கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அழகான இடத்துக்கு நாம் சீக்கிரமாக போக போகிறோம். ஹல்லேலூயா. இத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. மோட்சம் அழகான இடம். ஹல்லேலூயா. மோட்சம் அழகான இடம். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தலங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அருமையான மோட்சம். ஹல்லேலூயா. அதற்கு போக நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நரகம் நிறைந்தது. நரகம் அழுகையை பற்கடித்து கொண்டது. அழுகை இருளால் நிறைந்தது. நரகம் புழுங்களால் நிறைந்தது. கெட்ட துர்நாற்றம் வீசக்கூடியது. நரகத்திலிருந்து, நரகத்தின் வல்லடியிலிருந்து, பாதாளத்தின் வல்லமிலிருந்து இயேசுவினால் இவர்களை தூக்கி எடுத்து கண்மணியாக கிறிஸ்துவுக்குள் வைத்து அவரை துதிக்கும் புதிய பாட்டியங்கள் வாயிலை கண்டு இவற்றுமாக உங்கள் வாழ்க்கையிலே அவர் உங்களோடு இருப்பது இருக்கிறாரே. நீ அவரை எவ்வளவாய் கனப்படுத்த வேண்டும். அவருக்கு எவ்வளவாய் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்த வேண்டும். அவரை எவ்வளவாய் போற்ற வேண்டும். அவருடைய ஊழியத்தை நீ எவ்வளவாய் செய்ய வேண்டும். நரகாக்கிலிருந்து எத்தனை பேரை தூக்கி விட போறீங்க. நரகத்தின் மனதிலிருந்து உங்களை தூக்கிவிட்டு ஆண்டவருக்கு நீங்கள் செய்கிற காரியங்கள் அநேகரை அந்த பாதாளத்தின் மனதிலிருந்து தூக்கி விட போறீங்களா? நீங்களும் பாதாளத்துக்கு போகக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே உற்சவ அபிஷேகம், உற்சவமாக எப்படி சபையில் ஐக்கியம் எப்படி ஐக்கியமாக குடும்பமாய் செபிக்கிறீங்களா? கணவன் மனைவி சண்டை போட்டு இருக்கிறீங்களா? எப்படி இருக்கிறீங்க? நரகம் வீட்டுக்கு வரக்கூடாது. நரகத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கப்படக்கூடாது. நரகாக்கிலிருந்து எப்படி போகக்கூடாது. உங்கள் நரகாக்கிலிருந்து மீட்டப்பட்டு இப்போ வாலிப தம்பி, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, குடும்ப தலைவர்களே, குடும்ப தலைவர்களே, இந்த உலகத்தில் அழிந்து போகும் பொருளுக்காக, அழிந்து போகும் தலைவருக்காக வீணான சண்டைகள், வீணான மனஸ்தாபங்கள், வீணான திட்டப்பட்டிகள், பொறாமைகள், அழுக்கான இந்தியர்கள், கீழ்ப்படியாளர்கள் எல்லாம் சொன்னார். பசுமையை கீழ்ப்படிதான் சொன்னார். சுயத்திலே நீங்கள் வாழ்வீங்கன்னு சொன்னார். நரகத்துக்கு நாம் போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்து கர்த்தருடைய நாமங்களை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை பெற்ற நாமங்கள் ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த வருஷம் முடியறதுக்குள்ள ஆண்டு ஃபாஸ்டிங் போட்டாது. ஆண்டவரே எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு இதுமே வேண்டாம், இந்த அபிஷேகம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி, இந்த ஆவியான எனக்கு வேண்டும் என்று சொல்லி, நான் உங்களோடு வாழணும் என்று சொல்லி, நாங்கள் பரலோகத்தில் வாழணும் என்று சொல்லி, இந்த வாழ்க்கையோடு தாகத்தோடு அர்ப்பணிப்பீங்கன்னு சொன்னால் கர்த்தர் வித்தியாசமாய் நடத்துவார். உங்கள் குடும்ப வாழ்க்கை வித்தியாசமாய் இருக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையை பரிசுத்தாவியானவர் கிரியை செய்வார். காலை வேளையிலே பரிசுத்தாவியானவர் உங்களோடு பேசிட்டு இருக்கிறார். என் மகளே, என் மகளே, உன் பராமரிப்பை விட்டுவிடு, உன் பெருமையை விட்டுவிடு, உலக வேஷங்களை விட்டுவிடு, உலகத்தை போல் ஆட்டாரை போல் இருக்கிற உங்கள் சிந்தனையை மாற்றிவிடு. எனக்காக பிடிக்கப்பட்டவர், என்னை சொந்தம், என் ரத்தத்தினால் நான் மீட்டுக் கொண்டேன், என் ரத்தத்தினால் உன்னை மீட்டுக் கொண்டேன், என் ரத்தத்தினால் உன்னை கழுவினேன். என்னையே தூக்கிட்டு இருக்கிற, என்னையே தூக்கிட்டு இருக்கிற, என்னையே சந்தோஷப்பட்டு இருக்கிற, என்னையே புதுமை இல்லை, என்னையே வாழ்க்கையில் இன்னும் பிரிவில்லாத வாழ்க்கை வேண்டாம், வேண்டாம். இன்றைக்கு மனதிரும்பி வந்துவிடுது, மனதிரும்பி வந்துவிடுது. ஆண்டவருக்காக இயேசுக்காக இயேசுவின் வார்த்தையை நான் நிலைத்திருந்தேன். இயேசுக்காய் கண்ணை கொடுப்பேன்.
அடைவேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தியாகம் செய், தியாகம் செய். முன்னேறி செல், முன்னேறி செல், முன்னேறி செல். சத்துரு இஷ்டத்துக்கு உங்களை ஒப்புவருத்தி விடாதே. சத்துருவை பார்த்து நடுங்க வேண்டும், சத்துருவை பார்த்து பயப்பட வேண்டும். உன்னோடு கர்த்தர் இருப்பதை சாத்தான் காண வேண்டும். நீ கர்த்தருக்காக எழுதி பிரகாசி. கர்த்தரந்த தியானி, அதுக்கு தங்கச்சி தியானம். நிச்சயமா நீ மாறிடும். யாரும் உன்னை மாற்ற வேண்டும். உங்க போக யாருமே விரும்ப மாட்டோம். சுப்பிரியமானவர்களை கர்த்தர் மோட்சத்துக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த பரலோகம் நம்முடைய சொந்தம், இயேசு நம்முடைய சொந்தம். இயேசுக்கு என்ன பிரியமோ அதை வாழ்க்கையிலே செய்து அவருடைய நம்பிக்கை ஆயத்தப்படுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.